இறுதியாக பெரியவர்களை மதிக்கக்கூடிய குணத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். சிறியவர்களின் மீது கருணை காட்டக்கூடிய ஒரு குணத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதிகமாக பெரியவர்களும் சிறியவர்களும் இந்த ரமதான் மாதத்தில் தான் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு நேரம். ரசூல் சொல்லியிருக்கிறார்கள், மல்லம் யர்ஹம் ஸாயிரனா வலம் யுவக்கிர் கபீரனா. பெரியவர்களை மதிக்காதவர், சிறியவர்களின் மீது கருணை காட்டாதவர், அவர் நம்மை சார்ந்தவரே இல்லை என்பதாக சொல்கிறார்கள். பெரியவர் நம்மை ஒன்றை திருத்தி கொடுக்கும் பொழுது கண்ணியத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் திருத்திக் கொள்ள வேண்டும். சிறிய குழந்தைகளாக இருந்தாலும் கூட பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது சேட்டைகள் செய்யத்தான் செய்வார்கள். கண்ணியத்தோடு அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரவணைத்துக் கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் இந்த ரமதானினுடைய மாதமேனும் நம்முடைய உள்ளங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களிலேயே பெரிய தண்டனை அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபபிமா நக்திஹிம் மீசாகஹும், நாம் அந்த யூதர்களுக்கு கொடுத்த ஆக பெரிய தண்டனை என்னவென்று சொன்னால் அவர்களினுடைய உள்ளத்தை நாம் இறுக வைத்து விட்டோம், கருணை இல்லாமல் நாம் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்படும், யார் ரசூலல்லாஹ், உள்ளம் இலகுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? குழந்தைகளினுடைய தலையை தடவி கொடுங்கள், அனாதைகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். நம்முடைய உள்ளங்களை அது என்ன செய்யும் என்று சொன்னால் கருணை காட்டும் பொழுது, பெரியவர்களை மதிக்கும் பொழுது, சிறியவர்களை அரவணைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளங்களில் சில இலகுகள் ஏற்படும். நாம் கைகளை தூக்கி பிரார்த்திக்கும் பொழுது கண்களிலிருந்து கண்ணீர் வடிய ஆரம்பிக்கும். பல சகோதரர் சொல்றாரு, கண்ணீரே வரமாட்டுக்கு, ரொம்ப கடினமா இருக்கு, எதை பார்த்தாலும் எனக்கு இறுகின ஒரு உள்ளமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அப்படிதான் வந்து அந்த நபித்தோழர் கேட்டார். ரசூலுல்லாஹ் ஒரு அழகான வார்த்தையை சொன்னாங்க, குழந்தையின் தலையை தடவி கொடுப்பாயாக. என்ன அர்த்தம்? கீழே நமக்கு கீழே உள்ளவங்களை அது கெட்டி அணைத்துக் கொள்வாயாக. அதுக்கு பிறகு அந்த தோழர் சொல்கிறார், நான் அனாதைகளினுடைய தலையை தடவ ஆரம்பித்த பிறகு என்னுடைய உள்ளம் இலக ஆரம்பித்து விட்டது என்பதாக. அதனால் நாமும் இந்த ரமதான்ல கண்ணீரோடு அல்லாஹ்ட்ட துஆ செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்ணீர் வடிப்பதற்கு இவைகள் எல்லாம் ஒரு காரணம். உள்ளம் இலக வேண்டும். அதனால் இந்த அன்புகளை பாசங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். நேற்றைய தினம் சொன்ன அடிப்படையில் தான் நம்முடைய மஸ்ஜிதை பொறுத்த வரையில் பல்வேறு உதவிகளை நாம் கொடுக்கக்கூடிய ஒரு தொகையை காட்டிலும் 3 மடங்கு 4 மடங்கு மருத்துவத்திற்காக 10-16 லட்சங்கள் வரை மதங்களை கடந்து என்ன செய்கிறது? நம்முடைய மஸ்ஜித் உதவி செய்து கொண்டே இருக்கின்றது. அதே போன்றுதான் ஏனைய தேவைகளுக்காகவும் நம்முடைய மஸ்ஜிதுக்காகவும் பல்வேறு தேவைகள் இருக்கின்றது. அதனால் வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, நன்மையை செய்கிறதும் ஒரு நன்மை தான். நம்மளால் செய்ய முடியாட்டா கூட நம்ம சொந்த பந்தத்தில் யாராச்சும் ஒருத்தருக்கு நம்ம சொல்லி கொடுத்தோன்னு வைங்க, இப்படி ஒரு தேவை இருக்குது, இப்படி ஒருத்தர் மருத்துவத்தில் கஷ்டப்படுறாரு, பள்ளிவாசல் அறிவிப்பு செஞ்சாங்க அப்படின்னு நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டோன்னு வைங்க, நாம ₹1 கொடுக்க வேண்டாம். இல்லை, நம்ம ₹1 தான் கொடுத்துருப்போம். நாம சொன்னதுனால அவர் ஒரு தொகை கொடுத்துருப்பார்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கொடுத்த அவருக்கும் ஒரு நன்மையும் குறையாது, இந்த சிபாரிசு செய்தார் அல்லவா இவருக்கும் ஒரு நன்மையும் குறையாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மன்ஜாபில் ஹசன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒன்று நன்மை செய்யுங்கள் அல்லது நன்மைக்கு சிபாரிசு செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். அதனால் வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள், உங்களுக்கு தெரிந்த உங்களினுடைய சொந்த பந்தத்திடத்திலும் சதக்கத்துல் ஜாரியாவாக நம்முடைய மஸ்ஜிதை பற்றி, நம்முடைய மஸ்ஜிதினுடைய தேவைகளை பற்றி, நம்முடைய மஸ்ஜிதினுடைய உதவிகளை பற்றி நீங்கள் என்ன செய்யுங்கள்? அறிமுகப்படுத்துங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுவரை நாம் கேட்ட எல்லா செய்திகளையும் உள்வாங்கி முடிந்த அளவிற்கு ஏற்று நடக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தையும், வாழும் காலம் முழுவதும் உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தையும், வாழும் காலத்தில் யாருக்கும் முன்பாகவும் குனியாமல் நிமிர்ந்து நிற்பவர்களாக, தேவையுடையவர்கள் நம்முடைய கரங்கள், ரசூல் சொன்னாரே, உயர்ந்த கரங்களே அல்லாஹ்விடத்தில் சிறந்தது என்பதாக, உயர்ந்த கரமுடையவர்களாக வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் நம்முடைய முழு சமூகத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்க வேண்டும். நாம் எப்படி வாழ்ந்தால் அல்லாஹ் பொருத்தப்படுவானோ அப்படி அல்லாஹுவினுடைய பொருத்தத்திற்குரித்தானவர்களாக வாழக்கூடிய நன்மக்களாக உங்களையும் நம்மையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கட்டும். யாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெற்றோர்களை கொடுத்திருப்பானோ அவர்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை நீட்டி கொடுக்கட்டும். யாரினுடைய பெற்றோர்கள் மரணித்திருக்குமோ அவர்களினுடைய கபரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒளிமயமான கபராக, பெருநாளைக்கு புத்தாடை வாங்குவதற்காக நாம் எல்லாம் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், தந்தையை அடக்கம் செய்திருக்கிறோம், தாயை அடக்கம் செய்திருக்கிறோம். தந்தையினுடைய கையை பிடித்து தராவிக்கு நடந்து வந்த நாட்கள் நமக்கு இருக்கும். தாயினுடைய சகர் உணவுகளை சாப்பிட்டு சுவைத்த நாட்கள் நமக்கு இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தாயும் தகப்பனும் கபூரில் அடக்கமாகி இருக்கக்கூடும். அல்லாஹுவே, நாங்கள் இதோ வெளியில் நின்று கொண்டு உனக்காக நோன்பு நோற்று குளிர்ந்த நீரை நாங்கள் குடிக்கிறோம். எங்கள் தாய் தகப்பனுக்கு நீ சொர்க்கத்து நீரை நீ புகட்டுவாயாக.
பெருநாளைக்காக வேண்டி பெருநாளை வரவேற்பதற்காக புத்தாடையை வாங்கி கொண்டிருக்கிறோம். எங்கள் தாய் தகப்பனை சொர்க்கத்து பட்டுச்சேலைகளை கொண்டு பட்டாடைகளை கொண்டு எங்கள் தாய் தகப்பனை நீ ஆடை அணிவித்து கண்ணியப்படுத்துவாயாக. வாழும் காலத்தில் வீட்டினுடைய நிழலிலும் ஏசியினுடைய நிழலிலும் நிம்மதியாக நாங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். 6 அடி பள்ளத்தாக்கில் எங்கள் தாயும் தகப்பனும் உள்ளே அடக்கமாகி இருக்கிறார்கள். உனது நிழலுக்கு சொந்தக்காரர்களாக, அரிசின் நிழலுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹுவே எங்கள் பெற்றோரை நீ மாற்றுவாயாக. வாழும் காலத்தில் அவர்கள் கைப்பிடித்து வாழ்ந்தோம், ஆனால் நீண்ட காலம் வாழ முடியவில்லை. எங்களை விட்டால் நீ அவர்களை எடுத்துக்கொண்டாய், அவர்களுக்கான காலம் முடிந்து விட்டது. ஆனால் மரணத்திற்கு பிறகாவது சொர்க்கலோகத்தில் நிரந்தரமாக எங்கள் தாய் தகப்பனினுடைய காலுக்கு கீழாக நிழலிலே ஓய்வெடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நீ எங்களுக்கு நல்குவாயாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹித் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.